ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடகராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியில இருந்து ஒரு புதிய சகாப்தமானது தொடங்க போகுதுங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம தெளிவாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையிலையுமே பெரிய பெரிய மாற்றங்களானது ஏற்படுது அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த காலகட்டத்தில் கடகராசி நேயர்கள் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம், முக்கியமாக உங்களுக்கு இதெல்லாம் நடக்க போகுது, இந்த மாற்றங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னா அதெல்லாம் என்ன அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக என்னென்ன விஷயங்கள் இருந்ததோ அந்த எதிர்மறை ஆற்றல்களோ அல்லது மறைமுக எதிரிகளோ எல்லாருமே ஒளிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ தெரியாமலேயே உங்களுக்கு எதிராக செயல்பட்டிருப்பாங்க. உங்கள் கூடயே இருந்திருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அவங்க உங்களுக்கு தான் எதிராக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றத. அந்த மாதிரி செயல்பட்டவங்க எல்லாம் இனி உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து அவங்களே ஒதுங்கி போயிடுவாங்க. நம்ம என்ன தான் டார்ச்சல் கொடுத்தாலும் என்ன தான் பிரச்சனைகள் பண்ணாலும் அவங்க அவங்களுடைய இலக்கை நோக்கி போயிட்டே தான் இருக்காங்க, எந்த வகையிலையும் தடைப்படலை அப்படின்றத இப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான். ஏன்னா உங்களை எதிர்க்கக்கூடியவங்க உங்களை விட்டு விலகிட்டாங்க, உங்களுக்கு போட்டிக்கு ஆள் இல்லை அப்படிங்கும் பொழுது நீங்கள் தனித்து செயல்படுறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21க்கு அப்புறமா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இருந்து வந்த மந்த நிலைகள் எல்லாமே மாறப்போகுது. ஸோ இனி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க போகுதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், இது வரைக்கும் நீங்கள் அஷ்டம சனியால் மிகப்பெரிய பாதிப்புகளை பார்த்துருப்பீங்க. ஸோ அதாவது உயிர் பிழைத்து இருக்கிறதே பெரிய விஷயந்தான் அப்படின்ற மாதிரிலாம் கூட நீங்கள் கஷ்டங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போது சனீஸ்வர பகவானும் பயிற்சி ஆகிட்டார், மார்ச்லேயே உங்களுக்கு நகர்ந்துட்டார். ஸோ இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்க போகுது. ஒவ்வொரு மாதமும் மாதத்திற்கு ஏற்ப உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் நடந்துட்டு இருக்க போகுதுங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது 21ஆம் தேதி ஏப்ரலுக்கு அப்புறமா இனிமேல் தான் உங்களுடைய ஆட்டமே ஆரம்பமாக போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி என்னென்ன வகைகளில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு தொழிலும் வேலையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் சுயமாக தொழில் செய்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கம்பெனியில் வேலை செய்துட்டு இருந்தாலும் சரி, முடங்கி கிடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே இப்போ சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். அதாவது உங்களை நோக்கி புதிய வாய்ப்புகள் வரப்போகுது. ஸோ இது நீங்கள் தேடி போய் கிடைக்கக்கூடியது கிடையாது, உங்களை தேடியே இப்போ வரப்போகுதுங்க. ஸோ அதனால் உங்களுடைய தொழிலும் சரி வேலையும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலும் வேலையும் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. அதனால் பொருளாதார ரீதியாக நீங்கள் எந்த விதமான பிரச்சனைகளையும் பார்க்க மாட்டீங்க. ரொம்ப நாளாக வராமல் இருந்த தொகை கூட இப்போ உங்கள் கைக்கு சேர்ந்து போயிடும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதோடு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆளுமை திறனும் இந்த டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ முக்கியமாக முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வேகம் மற்றவங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ அட்டன் டைமில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே எல்லாரும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தான் இருக்க போகுது. ஸோ கடகராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது. நிர்வாகத்திறன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கம்பெனியை நீங்கள் லீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய திறமைகள் இப்போ பழிச்சிட போகுதுங்க. ஸோ இவ்வளவு நல்லது நடக்குது அப்படின்றதுக்காக நமக்கு கெட்டது நடக்காமல் போயிடுமா? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மைகளை செய்யக்கூடியது கிடையாது. அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்த கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த டைமில் உங்களுக்கு என்ன முக்கியமாக தேவையோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ என்ன உங்களுக்கு முக்கியமான தேவை அப்படின்னா நாவடக்கம் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா அது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், காத்திருக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க, அது நான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தினுடைய ரகசியத்தை நீங்கள் பராமரிக்கணும். அதை எல்லாத்திட்டையும் சொல்லிட்டிங்கன்னா அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் தான் எப்படி நமக்கே தெரியுமே, நம்ம வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் 1000 பேர். நம்ம வளரணும், நம்ம வளர்ந்ததை பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைக்கிறவங்க 1000ல் ஒருத்தங்க தாங்க. ஸோ அதனால் உங்களுடைய விஷயங்கள் ரகசியங்களை ரகசியங்களாகவே நீங்கள் காத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நிதானம் முக்கியம்.
வேகம் அவசியம்தான். அதுக்காக அவசரப்படக்கூடாது. வேகமா செய்றோம் அப்படின்றதுக்காக முக்கியமான முடிவுகள வந்து எடுக்கிறப்போ நீங்க அலட்சியமா இருந்துறக்கூடாது. ஒரு முறைக்கு பலமுறை நிதானமாக யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஒரு திருப்பு முனையா நிச்சயமா வந்து அமையப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இது ஒரு நல்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். தடைகளை எல்லாம் தகர்த்துட்டு உங்களுடைய முன்னேற்றங்கள் என்னது நோக்கி நீங்க பயணிக்க போறீங்க. ஸோ இந்த மாதிரி நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்கப் போகுது. இந்த வீடியோ பதிவுல நீங்க நிறைய விஷயங்கள பார்த்துருப்பீங்க. கடகராசி நேயர்கள் வந்து என்ன விஷயங்களெல்லாம் வந்து வரக்கூடிய 21ஆம் தேதிக்கு அப்புறம் அடையப் போறீங்க அப்படின்றத பத்தியும், எதிலெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்றதையும் பார்த்தீங்க. ஸோ நமக்கு கிரகங்களால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நல்லதையும் செய்யுது, கெட்டதையும் செய்யுது அப்படின்னு சொல்லணும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கு அப்படின்ற பட்சத்தில, அத வந்து நீங்க மாத்துறதுக்கு அதிரடியான ஒரு சில பரிகாரங்களையும், வழிபாடுகளையும் நிச்சயம் செய்யணும். இந்த பரிகாரங்கள், வழிபாடுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கையினுடைய அடிப்படையில செய்யறது. நமக்கு செஞ்சா நிச்சயம் நடக்கும் அப்படின்ற மாரி எல்லாத்துக்குமே ஒரு ஹோப் இருக்கு இல்லையா? அதனால இந்த பரிகாரம் என்ன அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களால எளிமையா செய்யக்கூடியது தான். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கிரகங்கள் வந்து நமக்கு செய்யக்கூடிய பாதிப்புகள நம்ம இதன் மூலமா மட்டும் தான் தடுக்க முடியும். மத்தபடி எதுவுமே வந்து பண்ண முடியாது. கடகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியில ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் அதிரடியா உங்களுக்கு இருக்கப் போகுது. இருந்தாலும் கிரகநிலைகளுடைய தாக்கங்கள் ஏற்படும். இந்த கிரகநிலைகளுடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய எதிர்மறை விளைவுகளை வந்து நீங்கள் குறைக்கணும், நற்பலன்களை வந்து அதிகமாக்கணும் அப்படின்னா இந்த எளிமையான பரிகாரங்களை எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதை செய்யும் பொழுது உங்களுக்கு மனசுக்கு அமைதி கிடைக்கும், நிச்சயமாக வெற்றியும் வந்து அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் பின்பற்ற வேண்டிய முக்கியமான பரிகாரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராகு கேதுவினுடைய வழிபாடு கண்டிப்பாக வந்து செய்யணும். இந்த ஜோதிட ரீதியாக ராகு மற்றும் கேதுவை குறிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுடைய அருளை பெறணும் அப்படின்னா நாகதேவதையினுடைய வழிபாடுகள் வந்து செய்யலாம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் புற்று இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கு போய் நீங்கள் பால், முட்டையெல்லாம் வைத்து வழிபாடு செய்யலாம். ஸோ இது நம்ம எப்போதும் செய்யக்கூடியது தான். ஆனால் ராகு கேதுவினுடைய தோஷங்கள் குறையறதுக்கு இந்த விஷயங்களை நம்ம செய்யணும். அதே மாதிரி ராகு கால நேரத்தில் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை மாலையில் 3 to 4:30 துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் எலுமிச்சை தீபம் போட்டு வழிபாடுகள் செய்யலாம். இது வந்து இன்னொரு எளிமையான ஒரு வழிபாட்டு முறை. மேலும் பார்த்தீங்கன்னா பாம்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராகு கேதுவால தான் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா பாம்பு ஆபரணமாக கொண்டவர் அப்படின்னா சிவபெருமான் தான். ஸோ அதனால் சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்கிறது எல்லா விதமான சர்பதோஷத்தையும் வந்து உங்களுக்கு வந்து போக்கி கொடுக்கும். அந்த சர்பதோஷங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகளை எல்லாத்தையும் நீக்கி கொடுக்கும். பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கு வில்வேலைகளால் அர்ச்சனை செய்கிறது உங்களுடைய தடைகளை எல்லாம் போக்கி கொடுக்கும். பார்த்தீங்கன்னா தினமுமே ஓம் நமச்சிவாயா அப்படின்ற அந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கிறது உங்களுடைய மனசுக்கு ஒரு நல்ல ஒரு உறுதியை கொடுக்கும். இந்த ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரம் ரொம்ப அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்துக்கு இணையான மந்திரம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த 5 எழுத்து மந்திரத்தை நான் கண்டிப்பாக வந்து சொல்லிகிட்டே இருங்க. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, எந்த நேரம்லாம் உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் சொல்லலாம். இப்போ தான் இது சொல்லணும் அப்படின்லாம் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் கடகராசிக்காரங்க இன்னொரு விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த குலதெய்வ வழிபாடு நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கும். குலதெய்வ வழிபாடும் முன்னோர்களுடைய வழிபாடும் சரி. இவங்களை செய்யறதுக்கான சரியான நேரம் என்ன அப்படின்னா அமாவாசை தாங்க. அந்த அமாவாசை திதியை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைகளில் வழிபாடுகள் செய்துக்கோங்க. மேலும் நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய தானங்கள் என்ன அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களால் முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உணவு தானம் சனிக்கிழமைகளில் ஊனமுற்றவர்களுக்கோ அல்லது ஆதரவற்றவர்களுக்கோ உங்களுடைய கைகளால் முடிந்த அளவுக்கு உணவு வந்து தானம் பண்ணுங்கள். இல்லைன்னா கருப்பு உளுந்து கலந்த உணவை வந்து தானம் செய்யுங்க. இது வந்து ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பறவைகளுக்கு வந்து தீவனம் கொடுக்கறது. தினமுமே காலையில் எழுந்த உடனே உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் எதுவும் குருவிகள் வருது, காக்கைகள் வருது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் உணவு வைக்கிறது, தண்ணீர் வைக்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பு. இது வந்து ராகு கேதுவினுடைய தோஷங்களை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எளிமையான பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயம் பலன் கொடுக்கும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்யக்கூடிய தவறுகளும் நம்மளுடைய கர்மாக்களும் தான் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் குறையறதுக்காக இந்த எளிமையான விஷயங்களை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ பரிகாரங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்முடைய நம்பிக்கையை வந்து வலுப்படுத்திக்கிறதுக்காக தான், மனசை வந்து தெளிவுபடுத்திக்கிறதுக்காக. ஸோ அதனால் அதை மட்டுமே வந்து நம்பி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான். ஸோ ஏப்ரல் 21க்கு அப்புறமா உங்களுடைய உழைப்பு சரியாக இருக்கணும். அதே மாதிரி திட்டமிடலும் சரியாக இருக்கணும்.
இது 2ம் வந்து கரெக்ட்டா இருக்கு. அதோடு சேர்ந்து உங்களுடைய இறை வழிபாடும், நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்களும், தானமும், தர்மமும் உங்கள நிச்சயமா வந்து ஒரு வெற்றிக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும். நிச்சயமா அதுவும் உங்களுக்கு சாதகமா மாறும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. மறக்காம இதெல்லாம் முயற்சி பண்ணுங்க. இந்த பதிவுல நெறைய தகவல்கள கடகராசினியர்களாகிய நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கட்டாயமா இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லங்க, இது மாரி இன்னும் நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனல்ல நாம தொடர்ந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இதுவரைக்குமே நீங்க நம்ம சேனல பார்த்ததே இல்ல அப்படின்னா, மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதில இருக்கக்கூடிய தகவல்களும் சரி, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரங்களும் சரி, வழிபாடுகளும் சரி பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இதுபோல நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள நீங்க பார்த்து பயன்பெறதோட மட்டும் விட்றாம, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்கள நீங்க வேற எந்த பதிவுலயும் வந்து பார்த்துருக்க முடியாது. ரொம்ப எளிமையான பரிகாரங்கள், நெறைய பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இது எதுல உங்களுக்கு வந்து செட் ஆகுதோ அத நீங்க செய்தாலே போதும். எல்லாமே செய்யணும் அப்படின்ற கட்டாயமும் கிடையாது. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பயன்பெறுங்க. இந்த தகவல்கள போல இன்னும் நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.